வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். எப்பா பிபி மண்டைக்கேறி ஒரு மாரி ஆகுதுங்க. அந்த மாரி தான் இப்ப தமிழக அரசியல் சூழல் என்பது இருந்துகிட்டு இருக்கு. விஜய் அண்ணாக்கு ஒரு பக்கம் ஆதரவு கிடைச்சிருச்சு அப்படின்ற இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்து கேட்க முடியுது. அவர் வந்து நாளைக்கு பதவி பிரமாணம் 11 மணிக்கு வந்து செய்யப் போறாரு அப்படின்ற இந்த மாரி நியூஸ் வெளிய வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த சில நொடிகள்லயே இந்த நியூஸ் எல்லாம் மாறுதுங்க. பிரேக்கிங் நியூஸா மாறுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஓகே, விஜய் அண்ணாவுக்கு எதிராக ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஏதோ ஒரு வகையில சரியில்ல அப்படின்ற மாரி தாங்க தோணுது. இதுக்கு முன்னாடி வந்து நியூஸ் என்னவா இருந்துச்சு? இந்த மாரி விஜய் அண்ணாவுக்கு வந்து ஆதரவு வந்து கிடைச்சிருச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் யுஎம்எல், விசிகா இவங்கெல்லாம் ஆதரவு குடுத்துட்டாங்க. நாளைக்கு விஜய் அண்ணா வந்து பதவி பிரமாணம் பண்ண போறாங்க. அதாவது பதவி ஏற்க போறாரு. அந்த நொடிக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங்டா அப்படின்ற மாரி காத்துக்கிட்டு இருந்து, நெறைய பேர் வந்து இதை கேட்டு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. இது போன்ற சமயத்துல வந்து சில திடுக்கிடும் தகவல்கள் வந்து இறங்குதுங்க. அதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணு வரேன்னு சொல்லுங்க. இல்ல வரமாட்டேன்னு சொல்லுங்க. அது என்னது நம்பிக்கை வச்சு அதுல ஒரு துரோகத்த பண்றது அப்படின்ற மாரி தான் கேட்க தோணுது. ஏன் சொல்றேன்னா, ஐயுஎம்எல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இருந்துச்சு விஜய் அண்ணாக்கு. கடைசியா திடீர்னு பிரேக்கிங் நியூஸ் ஆகுது. இல்ல அதுலேருந்து அவங்க வித்ட்ரா வாங்குறாங்க. அதுலேருந்து பின்வாங்குறாங்க அவங்க. வாபஸ் பெறுனாங்க அப்படின்ற மாரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து விசிகா. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து என்ன முடிவை வந்து எட்டுதோ, அந்த முடிவுகள்ல நாங்களும் கரெக்ட்டா இருப்போம். நாங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்னென்ன முடிவுகள் எடுக்கிறாங்களோ, அதுக்கேற்பாறு எங்களுடைய முடிவுகளும் இருக்கும் அப்படின்ற மாரி திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளே 4 பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்களுடைய அந்த ஆதரவ வந்து தெரிவிச்சுட்டாங்க. டிவிகேக்கு. அப்படி இருக்கும்போது இன்னமும் விசிகா வந்து ஜூம் மீட்டிங் போட்டு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவங்களுடைய ஆதரவ வந்து குடுக்கவே இல்ல. இப்ப ஆழ்வார்பேட்டையில இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்துல திருமாவளவன் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற இந்த நியூஸ் எல்லாம் வந்து கேள்விப்பட முடியுது. இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷனா இருக்கு அப்படின்ட்டு அவங்களுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் இந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு வரேன்னு சொல்லுங்க, இல்ல வரமாட்டேன்னு சொல்லுங்க. இது என்னது அரசியல் விளையாட்டு? இவ்ளோ மோசமான விளையாட்டா இருந்துகிட்டு இருக்கு அப்டின்ட்டு. நெறைய பேர் இந்த இடத்துல வந்து மக்கள்கள் வந்து கொதிச்சு எழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து நல்லா பார்க்க முடியுது. யார் யார் இந்த இடத்துல வந்து ஹை பிபி ஏத்திக்கிட்டு, அந்த அளவுக்கு மோசமான அரசியல் வந்து பண்றாங்களோ, அவங்க எல்லாமே மக்களுக்கு மத்தியில செம்ம டேமேஜா ஆயிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாருமே இப்ப நோட் பண்ணக்கூடிய விதமாக மாறிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அடுத்த எலக்ஷன்ல மக்கள் அதற்கான கும்மாங்குத்த குத்திருவாங்க ஓட்ட பார்த்து அப்படின்ற மாரி தான் தோணுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் இப்ப பீக் டென்ஷனுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் ஆளுநருடைய நகர்வுகளே சரியில்ல. ஒரு ஒரு கட்சி வந்து பெரும்பான்மை பெற்றிருக்கணும்போது, நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லாஸ் படி அவங்க என்ன சொல்லணும்? அந்த சட்டத்தின்படி. பெரும்பான்மைக்கு இருக்கக்கூடிய கட்சிய கூப்ட்டு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். பட் அவர் வந்து பெரும்பான்மை காமிங்க, பெரும்பான்மை காமிங்க அப்டின்ட்டு ஆளுநர் மாளிகையில வந்து பெரும்பான்மை காட்ட சொல்றாரு. சட்டமன்றத்துல தான் இந்த ஃப்ளோர் டெஸ்ட் வச்சு இந்த பெரும்பான்மைய வந்து காமிக்கணும் அப்டின்ற இந்த லாஸ் இருக்கு. ஆனா ஆளுநர் வந்து பெரும்பான்மைய காமிங்க அப்டின்ட்டு அந்த இடத்துல வந்து ஒரு அழுத்தத்தை வந்து குடுக்குறாரு. ஆளுநர்ன்னு பார்க்கும்போது ஒன்றிய அரசை சார்ந்தவர். அவர் வந்து பிஜேபியை பின்புலமாக கொண்டிருக்கக்கூடிய நபர். ஆனால் தான் இந்த மாரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்ட்டு இவ்வாறான கருத்துக்கள் வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் போராட்டம் வெடிச்சு எழுந்துட்டு இருக்கு. நெறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டு வியன்னாவுக்காக அவங்களுடைய சப்போர்ட்டுகளை திரட்டிட்டு இருக்காங்க. ஆனா இத்தனை பேரு இவ்ளோ ஸ்டெப் எடுத்தாலும் இந்த இடத்துல வந்து அவருக்கு எதிராக பிளான் இந்த சதியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாரி நடந்துகிட்டு இருக்குன்றது வந்து தெரியல. இன்னொரு பக்கம் வந்து ரீ எலக்ஷன் வரட்டும். ஆளுநர் ஆட்சி வரட்டும். இந்த மக்களுக்கு வந்து புரியட்டும். அதுக்கப்புறம் எலக்ஷன் நடக்கும் இல்லையா? அதுல வந்து கண்டிப்பா விஜய் அண்ணா வந்து மொத்தமா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாருன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. எந்த அளவுக்கு அவர போட்டு வெறுப்பேத்துறோம், ஒடுக்குறோம் அப்டின்ட்டு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஆதரவு இலை என்பது ரொம்ப பெருசா இருந்து மொத்தமா முடிச்சு விட்டுருவாரு. இந்த வாட்டி 1, 2 தொகுதி கூட பாக்கி இருக்காது. மொத்தமே காலியாயிடும். எல்லாமே டிவிகே உடைய தொகுதிகளாக தான் இருக்கும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. என்னங்க திடீர்னு பிரேக்கிங் நியூஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அவர்கிட்ட மொத்தமே 108 சட்டமன்ற தொகுதிகள் என்பது இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து உள்ள சேர்ந்தாங்க. மொத்தம் 113 சட்டமன்ற தொகுதிகள். இதுல வந்து விஜய் அண்ணா வந்து 2 தொகுதிகள்ல வந்து நின்னு இருக்காரு எலக்ஷன்ல. 2 தொகுதியிலுமே ஜெயிச்சுட்டாருன்றதுக்காக, ஒரு தொகுதியில கண்டிப்பா அவர் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற அந்த கண்டிஷன் இருக்கிறதால மொத்தமே 112 தொகுதிகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னமும் 6 எம்எல்ஏக்கள் வந்து தேவை. அது போன்ற சமயத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஐ, சிபிஎம் வந்து சேர்ந்தாங்க. அப்போ 116ஆக உயர்ந்தது. அதுக்கப்புறம் அமமுக மற்றும் இதர கட்சிகள் அதாவது ஐயுஎம்எல் இவங்களுடைய ஆதரவு இருக்கு. விசிகாவுடைய ஆதரவு இருக்கு அப்படின்ட்டு விஜய் அண்ணா வந்து 3வது முறையாக ஆளுநர் ஆபீஸ்க்கு அதாவது ஆளுநர் மாளிகைக்கு சென்று பதவி பிரமாணம் பண்ணி வைங்க அப்படின்ட்டு ஆளுநரை சந்திச்சு வந்த பிறகு திடுக்கிடும் தகவல்கள் வந்து கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது இவரு இருக்காரு பார்த்தீங்களா? அமமுகவுடைய
டிடிவி தினகரன் அவர்கள். அவர் வந்து திடீர்னு பிரஸ் மீட்லாம் குடுத்து, இந்த மாரி எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கூட குதிரை பேரம் பேசி வாங்குறாரு. இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் தூய சக்தியா? அப்படின்ட்டு டிவிகே மேல வந்து அவர் வந்து நெறைய குற்றச்சாட்டுகளை வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இத வந்து ஆளுநர் கிட்ட வந்து எஸ்கலேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு எதிராக நீங்க ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ட்டு வேற சொல்லியிருக்காரு. அதுவும் மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் வேற குடுத்திருக்காரு. இதுக்கு காரணம் டிவிகே அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் இன்னொரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது. அவர் தெளிவா கைப்பட எழுதிட்டு இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ல அவர் வந்து கையெழுத்திடக்கூடிய அது போன்ற விஷயங்கள் வந்து வெளியாயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து மக்களை வந்து பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விடுதுங்க. ஏதோ ஒரு கோவத்துக்கு வந்து தள்ளப்பட்டு இருக்கிறாரு மக்கள். ஸோ இதற்கெல்லாம் காரணம் எண்ட் ஆஃப் த டேல ஆளுநருடைய அந்த முடிவு தான் அப்படின்றது உண்மையாவே இந்த இடத்துல வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. பெரும்பான்மை இருக்கக்கூடிய நபரை சிஎம் ஆக்கிட்டு இருந்தா இந்த இடத்துல வந்து பிரச்சனையே இல்லையே. ஃப்ளோர் டெஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர்களே அதுக்கப்புறம் அவங்க காண்பிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்புறம் பண்ணிக்கலாமே. இந்த இடத்துல எதுக்கு இந்த மாதிரி மக்களை ட்ரிகர் பண்ணி இது வந்து ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல வந்து ப்ரோட்டஸ்ட் வந்து பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்போ புரோட்டஸ்ட் வந்து இந்த இடத்துல பொது சொத்துக்கு பங்கம் விளைவிச்சு அதன் மூலமாக யாருக்காச்சும் உயிர் சேதம் வந்து அப்புறமா தான் ஒரு அறிவு பொறக்கும்னா அப்புறம் என்னதுங்க இது மக்களுக்கான கவர்மெண்ட், என்னதுங்க மக்களுக்கான ஒரு அரசா? ஒன்றும் புரியல. ஆல்ரெடி திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய அவங்க தான் இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விசிகா வந்து கடைசி சமயத்துல வந்து அவங்க இந்த மாதிரி டெபுட்டி சிஎம் போஸ்டிங் வந்து கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ 2 சீட் தான் வச்சிருக்காங்க. டெபுட்டி சிஎம் கேட்டுன்னு இருக்காங்க. அமைச்சரவை பொசிஷனை வந்து கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படிங்க தர முடியும் அப்படின்ற மாதிரி இவ்வாறான பேச்சுகள் வந்து போய்கிட்டு இருக்கு டிவிகே சைட்ல இருந்து. ஸோ அவங்களும் ஜூம் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு காலைல தான் எங்களுடைய அந்த நிலைப்பாடை வந்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி விசிகா ஒரு பக்கம் சொல்லிவிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இந்த மாதிரி பீக் டென்ஷன் ஒரு பக்கம் நிலவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இவரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா தினகரன் அவர்கள். ஸோ அவர் வந்து குதிரை பேரம் பண்ணிட்டாங்க. என்னுடைய அந்த எம்எல்ஏவை வந்து குதிரை பேரம் பண்ணி மிரட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ண பார்க்குறாங்க. என்னுடைய ஆதரவு வந்து இபிஎஸ்க்கு தான். எப்படி விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டுகள். ஸோ அரசியல் களத்துல இப்போ வந்து பீக் டென்ஷன் நிலவிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மக்கள் வந்து பலரும் வெறுத்து போயிட்டு ரீ எலெக்ஷன் வைங்க ராசா. ரீ எலெக்ஷன் வைங்க. இந்த இடத்துல நாங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க சூப்பரா ஓட்டு போட்டுறோம். எல்லாருக்கும் சேர்த்து வச்சிருக்கியா? சுத்தமா ஜீரோ ஆக்கி விடுறோம் அப்படின்ற அளவுக்கு செம்ம டென்ஷன்ல இப்போ மக்கள் வந்து அவ்வளோ கோபத்துல வந்து இருந்திருக்காங்கன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து உணர முடியுது. ஒவ்வொரு மக்களும் எந்த அளவுக்கு டென்ஷனா இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒருத்தர விஜய் அவர்கள பெரும்பான்மை எடுத்து மக்கள் வந்து தேர்வு செஞ்சுட்டாங்க. இவரை வந்து சிஎம் ஆக்கணும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல அவர் மேல வந்து ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு அப்படியே ஒடுக்குறது, அடுக்குறது இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பச்சையா தெரியுது. ஸோ அதனால கண்டிப்பா இது வந்து மக்கள் கலவரமாக மாறுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த அரசியல் இருக்கக்கூடிய அந்த அரசியல் ஐயா உண்மைய நியாயம் பேசக்கூடிய அரசியல்வாதிகளே கொஞ்சம் பாருங்க ஐயா. இந்த இடத்துல வந்து எதுக்கு தேவையில்லாத மக்கள் புரொட்டஸ்ட் இதெல்லாம் ஆல்ரெடி வெஸ்ட் பெங்கால்ல எவ்வளோ பெரிய ஒரு கலவரம் போய்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சதுன்னா கண்டிப்பா இது நல்லா இருக்காது. ஸோ யாருமே இந்த இடத்துல வந்து ஒற்றுமையா தான் இருக்கணும். போயிட்டு வன்முறையில வந்து இறங்கக்கூடாதுன்றது ஒருமித்த கருத்தாக இருக்க வேண்டும். ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு சிலர் அதை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் வந்து கவர்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. கவர்னர் ஆட்சின்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் அது வந்து அதாவது ஒன்றிய அரசின் கீழ வரக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் அது இருக்கும். கவர்னர் ஆட்சி எனும்போது. ஸோ அப்போ வந்து நீங்க வந்து உணருவீங்க. ஸோ எந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணு கேட்கும்போது உண்மையாவே தலை சுத்துது. அந்த அளவு டென்ஷன் ஆகுது. பிபி ஏறுது. எப்பா இந்த இடத்துல வந்து பேஷண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க வந்து இப்போ இப்போ இந்த பிரசன்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலை மட்டும் உற்று கவனிக்காதீங்க. எந்த ஒரு சேனலையும் பார்க்காதீங்க. பிபி இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன பசங்க எங்களுக்கு ஹை டென்ஷன், ஹை பிபி அந்த போன்ற ஒரு சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு. இன்னும் பெரியவங்க நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து விபரீதத்துல தான் முடியும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்தீங்க. வேற என்னங்க? ஒரு மனுஷன போட்டு இந்த அளவுக்கு அடக்கி, ஒடுக்கி என்னத்த கண்டுற போறீங்க அப்படி? மக்களுடைய ஆசைய பார்ப்பீங்களா? இல்ல ஒரு மனுஷன போட்டு அடக்குறது, ஒடுக்குறத பார்க்குறீங்களா? உங்களுடைய அந்த எதிர்ப்புகள்லாம் நியாயமா இருக்கணும். அதாவது ஒருத்தவங்க சரியா ஆட்சி செய்யலைன்னா, அப்போ நீங்க இந்த மாரி பண்ணீங்கன்னா நியாயம். அத விட்டு எடுத்த உடனே நம்மளுக்கு எதிரா பெருசா வளர்ந்துருவான், நம்ம கட்சிய வந்து காலி பண்ருவான் அப்படின்ட்டு இந்த மாரி நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. விஜய் அண்ணாவுக்கு எதிரா பண்ணக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அவரை செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் ராசா தமிழ்நாடு கடந்து இந்திய அளவுல பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இப்போ என்ன வேணா பண்ணி அவர வந்து ஹோல்ட் பண்ணிடலாம். ஆனா, அவருக்கான பீக் வந்து பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. ஃப்ரீயா விட்டாலே அவர் அந்த அளவுக்கு வருவான்றது தெரியல. ஆனா, நீங்க இந்த அளவுக்கு எதிர்க்கிறதாலயே அவரு சூப்பரா கண்டிப்பா பெரிய எதிர்காலம் என்பது அவருக்கு இருக்குன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. எல்லா மீடியாஸும் பயங்கரமா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ராசா. இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.